பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 வேறு லெவலுங்க. வினோத்துக்கு ஓட்டு வேறு லெவலுங்க. 40%, 38லேருந்து 40% அஃபிஷியல் ஓட்டிங்க. அஃபிஷியல் ஓட்டிங்கில் வேறு லெவல் பண்ணுறான் கானா வினோத். ஆனால் கேமு தான் டர்ட்டியாக விளையாண்டுக்கிட்டு இருக்காப்புல. போய் ரம்யாவுக்கு முத்தம் கொடுக்குறாரு. அப்புறம் திவாகர், பாரு இவங்க கூடலாம் சண்டை போட்டுக்கிட்டு வன்மத்தை விதைக்கிறாரு. பட் ஆனால் அவர் நல்லா தான் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. இந்த திவார்கிட்ட உரண்டை இழுக்காமல் இருந்தாலே போதும். அவர் கானா சாங்கை பாடிக்கிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு வைப்பு பண்ணிகிட்டு இருப்பார் பாருங்க, ஜாலியாக. அவர் ஸ்லாங்கு பயங்கரமான ட்ரெண்டிங்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு போகலாம். தேவையில்லாமல் போய் திவார்கிட்ட உரண்டை இழுத்து வம்புழுத்துக்கிட்டு இருக்க தேவையில்லை. ஜாலியாக ஒரு ஜோனில் இருக்கார், அழகாக பாட்டு பாடிக்கிட்டு எல்லோரையும் ஜாலி பண்ணிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்தாலே கடகடன்னு ஒரு 70-80 நாள் முடியாந்துடலாம். திவாரை போய் உரண்டை இழுத்தாருன்னா கஷ்டம். இப்போ இவர் இங்கே நாமினேஷனில் 5 பேர் தான் இருக்காங்க. ஸோ இதில் இவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா இருக்கிறது பூராவுமே பிரச்சனை உள்ள ஆட்கள். ஸோ இன்னும் எல்லோரும் உள்ளே அதில் ஒரு டாமினேஷனை வந்தாருன்னா ஓகே. ஸோ எப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆனால் நம்பர் 1 கானா வினோத். அடுத்து இன்றைக்கி நடந்த எபிசோடுங்க. நேற்று ஃபுல் எபிசோடுனால பார்வதிக்கு ஓட்டு கிருட்டுன்னு ஏறிடுச்சு. கமருதீன் தான் செகண்ட் பிளேஸில் இருந்தாப்புல எதில் அஃபிஷியல் ஓட்டிங்கில். ஆனால் நேற்று எபிசோட் பார்த்த பிறகு கமருதீன் அப்படியே அடித்து கீழே தள்ளிட்டாங்க. பார்வதிக்கு ஓட்டை போட்டு ஏற்றிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நேற்று ஃபுல்லாக ஸ்கோரிங் யார்? திவாகர், வியானா, பார்வதி தானே. மற்ற எல்லோரும் தான் பல்பு வாங்கிருச்சா. அதாவது என்னென்னா பிக் பாஸே பல்பு கொடுத்துட்டாரு அன்பு கேங் 2.0க்கு பிக் பாஸே பல்பு கொடுத்தனால பார்வதிக்கு ஓட்டு பயங்கரமாக ஏறிடுச்சு. பார்வதி நேற்று பிளே கொஞ்சம் ஒரு சட்டலாக இருந்ததுனால ஏறி போச்சு. கொஞ்சம் அடி பலமாக இருந்தது. எல்லாரையும் போட்டு சாத்துன்னு சாத்திருச்சா. அதான் மக்கள் கடகடன்னு ஓட்டை போட்டு ஏற்றி விட்டாங்க. திவாருக்கு வேறு சப்போர்ட் பண்ணிச்சு பாருங்க. அதான் திவாரு ஃபேன்ஸு ஒரு பக்கம் ஓட்டை போட்டு தள்ளிட்டாங்க. வியானா ஃபேன்ஸு அவங்களும் ஒரு ஓட்டை போட்டு தள்ளிட்டாங்க. அதனால் பாரு செகண்ட் பிளேஸ், அசைக்க முடியாத இடத்துக்கு போயிடுச்சு பாரு. அடுத்து கமருதீன் அடித்து கீழே தள்ளி விட்டாங்க. அதாவது ஒரு வாரம் நல்லா நடித்தாங்க, அப்படியே நல்லவன் மாதிரி இருக்கானா, நல்லவர் மாதிரி. ஆக்சுவலாக அவன் நடிக்கலாம் இல்லை, அவன் கேரக்டரே தான் இருக்க மாதிரி பண்ணிக்கிட்டு பேச தெரியல, அவ்வளோதான். இப்போ பாலா இருக்கான் பாருங்க, ஆரியோடு இருக்கும் பாலா இருந்தால அவன் பேசி எல்லோரும் இது பண்ணிடுவான். என்ன தான் மோட்டத்தனமாக நடந்துக்கிட்டாலும் பேசி அதை நியாயப்படுத்தி ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஒரு கேம் ஆடுவான். இவன் என்ன பண்ணுவான், எல்லாமே பண்ணுறான், பாலா மாதிரியே தான் பண்ணுறான், அதை விட இன்னும் கொடூரமாக பண்ணுறான். ஆனால் பேச தெரிய மாட்டேது, ஜஸ்டிஃபை பண்ணவும் தெரிய மாட்டேது. எதை என்ன பண்ணுறோம், எங்கே பாயிண்ட்டு பேசணும், யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட சண்டை போடணும் எதுவும் தெரியாது. குருட்டாம்போக்கில் அடிச்சு விடுவான். அதுவும் எனக்கு ஓட்டு இறங்குறதுக்கு காரணம் என்னென்னா, 3வது இடத்துக்கு போகிறதுக்கு காரணம் என்னென்னா, அஃபிஷியலில் பார்வை நேற்று போட்டு அடிச்சிட்டான். இந்த மேட்ரை வச்சு என்ன வேணால் நடக்கட்டும், நான் சந்தோஷமாக இருப்பேன், நீ பிடிச்சி தானே பேசுனேன்னு பண்ணாமல் பாருங்க. அதனால தான் அடி. சில பேர் ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க, கமருதீனுக்கு தெரிஞ்சிட்டான், நல்லா பண்ணுறான், சட்டிலாக பண்ணுறான்னு. திருட்டு பையன் ஒரு வாரமாக ஏமாற்றி இன்றைக்கி எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு காலில் எக்ஸ்போஸ் ஆனது இவன் தான். புரியுதா உங்களுக்கு? நேற்று எபிசோடில் ஏன்ப்பா அந்த நடிப்பு, கொஞ்சம் ரியலாக இருந்தீங்கன்னா உனக்கு தான் ஃபேன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர்றாங்க. இதில் ஃபேமிலி ஆடியன்ஸ் வேறு இருக்குன்னு சொன்ன பாரு நீ, அதை தான் எங்களால் தாங்க முடியல. பட் இருந்தாலும் 3வது இடம், அடுத்த வாரமாச்சும் நல்லா ப்ளே பண்ணுறா, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்டா அவன்கிட்டேருந்து. அடுத்த இடத்துல 4ஆம் இடத்தில் அரோரா இந்த வாரம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அகோரி கலையரசன் மந்திரம் போட்டு, விஜய் டிவிக்கு ஒரு மந்திரத்தை போட்டு, விஜய் சேதுபதிக்கு ஒரு மந்திரத்தை போட்டு அரோராவை தூக்கிட்டு கலையரசனை கூட வைக்கலாம், ஒரு வாய்ப்பு உண்டு. ஒரு 15% ஓட்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பார்வதி, கமருதீன், அரோராக்கெலாம் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஆனால் பார்வதி கொஞ்சம் ஏறிடுச்சு இன்றைக்கி. கமருதீன் இந்த வாரம் ஃபுல்லாகவே நல்லா வந்திருந்தான், செகண்ட் பிளேஸில் இருந்தான். நேற்று எபிசோடுக்கு அப்புறம் கீழே வந்தான். ஆனால் அரோரா அப்படி கிடையாது, ஒரே மாதிரி தான் போகுது. வெளியில் தூக்கி போடவும் சான்ஸ் இருக்குது அரோராவை. அதிக வாய்ப்பு எவிக்ட் பண்ணுறதுக்கு தான் இருக்குது அரோராவுக்கு. ஸோ துஷாரும் அரோராவும் இப்போ அதிகமாக கண்டென்ட்டும் கொடுக்குறதும் கிடையாது, லவ் கண்டென்ட்டும் செத்து போச்சு. ஸோ என்னமோ தேராது, தேர வாய்ப்பு இல்லை. ஸோ
வாய்ப்பு இல்லை தான் நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்து கலையரசன். தம்பி உனக்கு பாயாசத்தை போட்டாங்கப்பா. இந்த வாரம் டாட்டா பாய் பாய். போய் திரும்பி அகோரி வேஷத்தையே போட்டு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுப்பா. வேறு உனக்கு வழி இல்லை. இந்த வாரமாச்சும் அடித்து 4 பேரை தும்சம் பண்ணுவேன்னு பார்த்தா போன வாரம் ஒரு சேரை உடைச்சாங்க, அதோடு படுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் கிடையாது. வேடிக்கை பார்க்குறான், திருன்னு முழிக்கிறான். ஒரு கெட்ட வார்த்தை ஒன்று பேசிட்டான் திவாகரை. இந்த வாரம் பண்ணது அவன் அதான். அப்புறம் டாஸ்க் புக்கை வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தான். இதை தவிர ஒன்றும் பண்ணலை. அதை விட அங்கே வீட்டுக்குள்ளே உள்ளவங்க யாருக்குமே அவனை பிடிக்கல. சும்மா எல்லாட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த வாரம் கலையரசன் வெளில போகிறது உறுதி மக்களே, உறுதி. ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், யார் வெளில போகிறான்னு. அரோராவா கலையரசனா? எதுவும் ட்விஸ்ட் இருக்கா? வெயிட் அண்ட் வாட்ச். வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை, யார் வெளில போவான்னு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.